எவனோ ஒரு தேவடியா பைய சாட்டை துரைமுருகனா ஏர்போர்ட் மூர்த்திக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியான் அப்படி என்று தரமற்று மேடை நாகரிகம் இல்லாமல் சாட்டை துரைமுருகனை போன்று விமர்சனம் செய்வதற்கு தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை. இந்த மாதிரி விமர்சனமெல்லாம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் செய்யாது, நாகரிகமற்ற பேச்சினை பேசாது என்பதை சொல்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் அவனுடைய யூடியூப் சேனலில் என்ன சொல்லியிருக்கான்னா, திமுக அரசை பக்கபலமாக வைத்துக்கொண்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னதினால் ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டாஸ் பாஞ்சிருச்சு, திருமாவளவன் போய் அங்கே போய் காலில் விலகாத குறையாக சொல்லி அழுதுருக்காரு, அதனால் குண்டாஸ் ஏர்போர்ட் மூர்த்திக்கு போட்டிருக்காங்க. இது எப்படி ஒரு நாகரிகமற்ற செயல்? ஒரு ஒரு தலைவனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் தண்டனை கொடுக்குறது நாகரிகமற்ற செயல் அப்படின்னு விட்டு ஏர்போர்ட் மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறான் இந்த சாட்டை துரைமுருகன். அப்போ நான் என்ன நம்மளாம் என்ன நினைக்க வேண்டியது இருக்குது? சாட்டை துரைமுருகன், இந்த மாதிரி சவுக்கு சங்கர், நிறைய பேர் இருக்கானுங்க. என்ன காசுக்கு மலத்தை கூட தின்னு விடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள், வாயை விபச்சாரத்துக்கு விடுற மாதிரி விட்டு பிழைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு பயமாயிருச்சு. ஐயையோ, நம்மளும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய தலைவர்களை தேவையில்லாமல் பேசியிருக்கிறோமே அப்படின்ட்டு இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. நம்ம மேலேயும் ஒரு குண்டாசல் வந்துருச்சா நம்மளும் உள்ளே போயிடுவோமே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்திலேயே நேற்றுக்கு சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். இது எப்படி நியாயம்? ஒரு தலித்துக்கு தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படி இந்த மாதிரி குண்டாசில் போடுவீங்கன்னு சொல்கிறான். ஏன்னா நாயே கத்தி வச்சுக்கிட்டு எங்களுடைய கட்சிக்கார தோழரை கிழிச்சிருக்கிறான் 16 தையில். அதுக்கு ஏதாச்சும் சொன்னியாடி? ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்து நீ நல்லவனாக இருந்தால் கேட்டுருக்கணும்ல. அண்ணே அவங்க செருப்பை தானே தூக்கி அடிச்சாங்க, நீங்களும் செருப்பை பதிலுக்கு தூக்கி அடிச்சிருக்கலாம்னே. நீங்கள் எதுக்குன்னே கத்தி எடுத்து பேசுகிறீங்க? நீங்கள் ரவுடியானே அப்படின்னு நீ கேட்டுக்கணும் நல்லவனாக இருந்தா? ராஸ்கல், நீ நீங்களாம் வக்காலத்து வாங்குறீங்க. முதல்ல உன் தலைவன் நல்ல ஒரு வழியை காட்டினா தான் நல்ல வழியில் செல்வானுங்க தொண்டர்கள். உன் தலைவனே ஒரு தற்குறி முண்டா, ஒரு பக்கா பாஜகட்ட வாங்கி திங்கிற ஒரு விஷப்பூச்சி அவன் சீமான். அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா? உங்களே மாற தலைவர்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்யும் கூட்டங்களுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. உங்களை அடியோடு வேரோடு அப்புறப்படுத்துவாங்க. அப்படி என்று நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது கூடிய விரைவில் நடக்கப் போகும், நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர், நீங்களாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கப்பா. குண்டா சுங்க மேலே போட்டாலும் போடப்படும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்கிறீங்க. சபை நாகரிகம் இல்லாமல் ஒரு யூடியூப்லேயே ஆகட்டும், ஒரு பொது தளத்திலே ஆகட்டும், தலைவர்களை விமர்சிக்கிறாங்க. தகாத வார்த்தைகளும் ரொம்ப கொடுஞ்சொற்களும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு பேசும்